Hebron Ministries. தேவன் என்ன பண்றாரு? நமக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை தேவன் தருகிறார். அப்ப ராப்சர்ல ஆண்டவர் தேவன் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ உங்களுக்கு இது ஜெயிண்ட் வீல் கதை சொல்ற மாதிரி இருக்குதுல்ல? ஜெயிண்ட் வீல் கதை சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப தெரியாது கண்ணா. ஆனா ஆண்டவர் தேவன் இதெல்லாம் ஆண்டவர் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் செய்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நடக்க போகிற திட்டங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசு வருவார் என்று சொன்னபொழுது நம்பவில்லை, இயேசு வந்தார். இயேசு மரிப்பார் என்று சொல்லும்பொழுது நம்பவில்லை, மரித்தார். இயேசு உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லும்பொழுது உயிரோடு கூட எழுந்தார். இயேசு மறுபடியும் வானத்துக்கு ஏறுவார் என்று சொல்லும்பொழுது நம்பவில்லை, வானத்துக்கு ஏறினதை ஆண்டவருடைய சீஷர்களும் மற்ற அநேகர் அவரை பார்த்ததை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் அல்லவா? எல்லாம் நடந்தது, இதுவும் நடக்க போகிறது. அதனால் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள், நம்மோடு கூட தேவன் பேசுவார். சரி, முதல்ல வார்த்தைகளை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது ஆவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்திருக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆக ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் முதல் காரியங்கள், the voice of God, தேவனுடைய சத்தம், the Lord himself will descend from heaven with a shout, ஆரவாரத்தோடு, command. ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது தான் அந்த கர்ஜன சத்தம். அந்த அந்த பாறை மேல இருந்து ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது என்றால் அந்த கர்ஜிக்கிற சத்தம் அந்த காடு முழுவதும் கேட்கும். எல்லா மிருகங்களும் அப்படியே நடுங்க ஆரம்பித்து விடும். அதே போல ஒரு மிலிட்டரி அந்த ஹெட் ஆஃபீஸர், அந்த பெரிய ஆஃபீஸர் ஒரு கமாண்ட் கொடுக்கும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே நடுங்குவாங்க. அப்படி தேவனுடைய அந்த ஷவுட், அந்த கமாண்ட், அந்த வாய்ஸ் நடுங்கத்தக்கதாய் இருக்கும் என்று வேதாகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது எப்படி அந்த அனிமல்ஸ்லாம் நடுங்குறதோ அப்பொழுது அந்த சவுட்ல இருக்கிற அத்தனை மிருகங்களும் கூட பயப்படுமா. எக்ஸோடஸ் சாப்டர்ல வாசிக்கும் பொழுது, யாத்திரையாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கின்றோம், ஜனங்கள் எல்லோரும் 18ஆம் வசனம், எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. இந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்கின்றார். கொலை இருப்பாயாக, விபச்சாரம் இருப்பாயாக, களவு இருப்பாராக, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு வரார். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவருடைய பயங்கரமான இடி முழக்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இது நடந்த சம்பவம், அதை மோசே எழுதி வச்சிருக்கிறான். அப்போ எல்லாரும் நடுங்கி பயந்து போயிட்டு மோசே கிட்ட சொல்றாங்க, ஐயோ தேவன் பேச வேண்டாம், நீர் என்னோடு கூட பேசும், நீர் பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்குறாங்க. அப்போ அவர்கள் உடனே சொல்றாரு, நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா இல்லையா பார்ப்பதற்காக தேவன் உங்களை சோதிக்கின்றார். இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறீர்களா இல்லையா என்பது. ஏன்னா கற்பனையெல்லாம் சொல்லிடுறாரு. இவங்க நடப்பாங்களா, நடக்க மாட்டேங்கா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன பிரசங்கம் எப்போ பார்த்தாலும், என்ன சர்ச்சு, என்ன பாஸ்டர், எனக்கு தெரியாதா, எல்லாம் போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்களா? அப்போ அந்த வசனத்தை பாருங்க. அப்போ ஆண்டவர் சோதிக்கிறார். இந்த நாட்களில் தேவனுக்கு பயப்படாத ஆட்கள் உண்டு. இவனுங்க நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அத்தனை நாள் ஏதோ ஒரு கடவுள் நினைச்சிருந்தான். இப்போ இடிமுழக்க சத்தம் கேட்குது, பயங்கரமா போகுது, ஒரு அக்னி இறங்குது. பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிலாம் பண்ணாதான் நடுங்குவாங்க. அப்பா அன்பா சொன்னா புள்ள கேட்காது. அவர் கடிச்சு உதைச்சி பெரம்பு எடுத்துட்டு வந்தால் தான் புள்ள அப்படின்னு நடுங்கும். அது போல இங்க நடக்குது. அப்போ மோசே சொல்றான், அவர் உங்களை சோதிப்பதற்காக இந்த காரியங்களை செய்கிறார். அதனால் நீங்கள் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையிலே நீங்கள் நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்வார் திரும்ப, நான் உங்களோடு மேகத்திலிருந்து, நான் வானத்திலிருந்து பேசினதை நீங்கள் கேட்டீர்களே. நான் பியூட்டிஃபுல் பார்த்தீங்களா? அப்போ பழைய ஏற்பாடு நாட்களில் இப்படி ஒரு சிச்சுவேஷனை தேவன் கட்டளையிட்டு இருக்கின்றார்.
அருமையான தேவனுடைய ஜனமே, நல்லா கவனித்து பாருங்கள். ஆக ஆண்டவர் இதெல்லாம் முன்னாடியே நடந்த சம்பவங்கள் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு ஆண்டவர். அதுபோல் ஒரு பயங்கரமான ஒரு ஷவுட் வருமா. அந்த ஷவுட் வரும்பொழுது அது நடுங்கத்தக்கதாக இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் பூமி மேலே இறங்கி வருகிறாரா வரலையா தெரியல. ஆண்டவர் முன்னாடி மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தேவன் மறுபடியுமா தேவன் பூமி மேலே இறங்கி வருவாரா என்பதை சரியாக குறிப்பிடப்படல. நான் என்னுடைய வெளிப்பாடு என்னென்னா, அவர் வானத்திலிருந்து அவர் அந்த சத்தம், அந்த ஷவுட் வந்து பூமியில் இருக்க அத்தனை பேரையும் நடுநடுங்க வைக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இது பிலீவர்ஸ் மட்டும்தான் கேட்குமா, இல்லை நான் பிலீவர்ஸு, பேகன்ஸு, ஜென்டைல்ஸு, தேவனை அறியாதவர்கள் கேட்குமா? அதுவும் சொல்ல முடியல. ஆனால் அவர்கள் மறுபாயமாகி போகிறதை எல்லோரும் பார்ப்பார்கள். இதுதான் ஆண்டவர் தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. அது தேவ திட்டம். சரி, எல்லாம் கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு சத்தம் வானத்திலிருந்து தொனிக்கிறது. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். நம்ம யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அநேக காரில் வாசிக்க முடிகிறது. யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தேவாதி தேவன் பெத்தனியாவுக்கு வருகிறார். வரும்பொழுது அங்கே மார்த்தாள் ஓடி ஆண்டவரை வரவேற்கின்றாள். வரவேற்று, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் லாசரு மரித்து போய் இருக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் என்ன ஆண்டவரே, நீர் ஐயோ நாங்கள் சொல்லி அமிச்சோமே ஆண்டவரே, நீர் ரொம்ப லேட்டாக வந்துட்டீரே அப்படின்னு சொல்லி அவளோட அழுகிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் அவளோடு கூட பேசுகிறார். அப்போ வந்து உன்னுடைய சகோதரன் லாசரு உயிரோடு கூட எழுந்திருப்பான் சொல்கிறாரு. அதுக்கு வந்து மார்த்தா என்ன சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய வருகையில் ஆண்டவரே எல்லாரும் உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது, பரிசுத்தவான் எழுதும்போது என்னுடைய சகோதரனும் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கின்றேன். ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப். நானே உயிர்த்தெழுதல் ஜீவன். என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற உயிரோடு கூட இருந்தார்களும் மரிக்காமல் பிழைப்பார்கள். என்ன பயங்கரமா பாருப்பா. அப்போது ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ உயிரோடு கூட இருக்கிற, உனக்கு மரணமே வருவதற்கு இருந்தாலும் என்ன மரணம் வராது, என்னை தேவன் பாதுகாத்துக் கொள்வார், என்னை கைவிட மாட்டார் என்று நீ விசுவாசித்தா நீ பிழைப்பாய். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் இந்த அருமையான நிலையில் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். யாரெல்லாம் வியாதியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சுகவீனத்தில் இருக்கீங்களோ, ஜரத்தில் இருக்கிறீங்களோ, உங்களுக்காக செபிக்கின்றேன். யாரெல்லாம் கோல்டில் இருக்கீங்களோ அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்த உயிரோடு இருக்கிற விசுவாசித்தால் அவர்கள் மரிப்பதில்லை, அவர்களை நான் உயிரோடு கூட எழுப்புவேன் என்று தேவன் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஆக நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம். எது நடந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. 4 நாள் ஆச்சு மரித்து செத்த அந்த லாசரு, தேவன் உன்னை உயிரோடு கூட இருப்பார். சரி சரி சொல்லி முடிச்ச உடனே அப்போ அவகிட்ட கேட்குறாரு, எங்கே லாசருவை வைத்தீர்கள் அப்படின்னு கேட்க முன்ன, ஆண்டவரே இந்த கல்லறையில் வச்சு ஆண்டவரே அந்த கற்களை புரட்டி போடுங்க, புரட்டி போடுங்க சொன்ன அவர்கள் அந்த கற்களை புரட்டி போடுறாங்க. அந்த அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, லாசரு கம் ஃபோர்த், வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையில் உள்ள சீலைகளால் சுட்டப்பட்டு அவனுடைய உடம்பு முழுவதும் சீலைகளால் சுற்றப்பட்டு அந்த கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் மரித்து எல்லாம் பாடி டீகம்போஸ் ஆகி போச்சு. அந்த பாடியில் மறுபடியும் அந்த செல்லுங்கள்லாம் ஆண்டவர் உயிர்ப்பித்து, நான் போன வாரங்களில் கொஞ்சம் அதை குறித்து நான் பேசினேன். ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் அந்த 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 இவனுக்கு உயிர் மாத்திரமில்ல, அங்க இருக்கிற அவனுடைய உடம்புல இருக்கிற அந்த இரத்த அணுக்கள், ரெட் பிளட் கெப்பாசில்ஸும் ஒயிட் வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் எல்லாத்தையும் மறுபடியும் உயிரோடு இப்போ ரத்த ஓட்டத்தை ஓட செஞ்சு அவனை எலும்புகளில் ஆண்டவர் உயிரை கொடுத்து அவனை எழுந்து நிமிர்ந்து நடக்க வச்சு சீலைகளால் சுட்டப்பட்ட அந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசிச்சு பார்த்தா இமேஜின் பண்ண முடியுதா? இப்போ நம்மளாலே இமேஜின் பண்ண முடியல. அங்கே இருந்த சீஷன் எப்படி இருந்திருக்கும்? அப்போ தான் அவனுங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு கூட வந்துட்டு இருக்கானுங்க.
அவனுங்களுக்கு பயங்கரமா, யாரா இவர், யார் இவர், எப்படி இதை செய்கிறாரு? 4 நாள் செத்த பணம் எல்லாத்தையும் மூடி வச்சு உள்ளே வச்சாச்சு. எல்லாரும் இது துக்கம் கொண்டாடியாச்சு. இவர் சொன்ன உடனே அதெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. கல்லை புரட்டி போடுங்க, அவனை நான் உயிரோடு கூட எழுப்புறேன்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே செய்கிறாரு. அப்போ நின்ன உடனே எப்படி இருந்திருக்கும்? அவன் சகோதரிக்கு, அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் எப்படி இருந்திருக்கும்? அவன் குடும்பத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த சீஷனுக்கு எப்படி, அந்த ஊர்க்காரங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசுவை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. பொய்யை நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை, உண்மையாக நடந்த சம்பவத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேதாகமும் பொய் கிடையாது, உண்மை. ஹல்லேலூயா. ஒரு கட்டுக்கதை கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இயேசு, அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள கடவுள் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். நீ எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் பெருமைப்படுகிறேன் என் ஆண்டவரை நான் ஆராதிப்பதனால், அவருக்கு ஊழியம் செய்வதனால், என்னை அர்ப்பணிச்சுக்காக நான் பெருமைப்படுகின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நிமிஷத்தில் அவர்களை உயிரோடு கூட அவனை உயிரோடு கூட எழுப்பி விடுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஷவுட், ஆண்டவருடைய சத்தம், அந்த கமாண்ட் என்ன பண்ணுது? அவனை ஒரு நிமிஷத்தில். ஒரு நாள் ஒரு டவுட் வந்துச்சு, ஆண்டவரே மரித்தவங்கெல்லாம் கொஞ்சம் கல்லறையில் வச்சிட்றாங்க, அவங்கெல்லாம் உயிரோடு, அவன் எலும்புலாம் இருக்கும். ஏன்னா எலும்பு கெட்டு போகிறது கிடையாது, தசெல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும், குடல் கிடல் எல்லாமே மண் தின்னுடும். ஆனால் சப்போஸ் நிறைய பேர் ரத்த சாட்சியாக மறிச்சிட்றாங்க அப்படின்னா எரிச்சிட்றாங்க. இப்போ நீரோ நாட்களில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, போட்டு கீழே கொளுத்தி சடலங்களை எரிச்சிட்றாங்க. எரிச்சினா எலும்பு கூட பவுடர் மாதிரி ஆகிடும், அப்படியே பவுடர் மாதிரி ஆகிடும். அவங்க எப்படி ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க? கொஸ்டின் வருதில்ல, ஒரு கேள்வி நமக்கு வருதில்ல, அவங்க எப்படி விடாது? ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன தெரியுமா, நம்முடைய பாடி முழுவதும் மாலிகூல்ஸ் இருக்குது, எலக்ட்ரான் நியூட்ரான் மாலிகூல்ஸ். ஆண்டவுடைய ஷவுட் கேட்ட உடனே இந்த எரிக்கிற அந்த சாம்பல் எப்படியா இருந்தாலும் அப்படியே அந்த ஏரில் தானே கலந்துருக்கோம். நம்ம வீடை பூட்டு போன உடனே, நம்ம வீடு போய்ட்டு நம்ம எல்லாம் என்னதான் தொடச்சி வச்சுட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வீடு பார்த்தா வீடு முழுவதும் டஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அது எங்கேருந்து வந்துச்சு? மேலே இருந்தது அப்படியே ஒரு டஸ்ட். அது போல் இந்த கமாண்டில் என்ன பண்ணணும், எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அது எலும்புகளாக, அந்த எலும்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து, எப்படி எசேக்கியேல் சாப்டரில் வாசிக்கும் பொழுது அந்த எலும்புகள்லாம் பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ஆவியை தேவன் அனுப்புகிறார், அதுக்குள்ள தசை வந்தது, அழகாக எழுந்து நடக்குது. பாருங்க, பியூட்டிஃபுல்லாக அதில் உருவம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? எல்லாம் உண்மை, அவையெல்லாம் நடக்க போகிறது. ஒரு மண்ணிலிருந்து, ஒரு டஸ்டிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குனது உண்மையானால், ஒரு சாதாரண களிமண் உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்த பானை தான் செய்வோம், நம்ம இல்லைன்னா சொப்பு செய்வோம். அந்த சொப்பு நடக்குமா? பானை நடக்குமா? ஆனால் அந்த தேவன் அதே களிமண் எடுத்து அதுக்கு கண்ணு காது மூக்கில் வச்சு, இன்னி கூட டாக்டர்ஸுக்கு கேட்ராக்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு படாத பாடுபடுறாங்க. எவ்வளோ நர்வ்ஸ் உள்ளே இருக்குது. அப்பா, ஐயோ நீங்கள் பார்க்கணும். ஒரு தடவை கண்களை பற்றி எடுத்தேன், அப்போ தான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறேன். பண்ணால் வாழ்க்கை வெறுத்துட்டேன் நான். அவ்வளோ நர்வ்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு இருக்குது. இந்த பால் அப்படியே அசையறதுக்கு, கண் அசையறதுக்கு அவ்வளோ உள்ளே சின்ன நர்வ்ஸ்லாம் அது அப்படியே சென்டரில் அந்த அந்த பீப்புள் ஆஃப் ஐன்னு சொல்லுவாங்களா, அந்த 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 சென்டரில் அழகாக இப்படி மேலே எத்தனை முறை நம்ம மேலேயும் கீழே நீங்கள் பார்க்குற பார்வையாக கொஞ்சம் கிடையாது. எப்பா, அத்தனை பார்வை சைடில் மேலே கீழே. ஐயோ பிடிக்காதவங்களை பார்க்கறது, வெறுக்கிறது, பார்க்குறது, அப்படின்னு காமிக்கிறது, இதெல்லாம் எத்தனை முறை என்னென்னலாம் பண்ணுறோம் இந்த கண்ணை வச்சுன்னா. அவர் நல்லதுக்கு ஆண்டவர் கண்ணை கொடுத்தாரு. நல்லா பாரு, நல்லா சிரின்னு கொடுத்தா பார்க்குற பார்வை, முறைக்கிற முறை கண்ணிலே தெரியும். அந்த கண்ணு அவ்வளோ தாங்கிட்டு நிற்குது பாரு சென்ட்ரல் அப்படியே நிற்க. அப்போ அவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஆண்டவர் நம்ம உருவாக்கியிருக்காரு. அது ஒரு 70 வயசு வயர்லையும் அது ஆப்ரேட் ஆகுது. யோசிச்சு பார்த்தா பல்லுலேருந்து நாக்குலேருந்து, ஐயோ அந்த நாக்கு, அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒவ்வொரு பாட்டை நினச்சி பார்த்தா அவர் எல்லாம் நல்லதுக்கு படிச்சு எல்லாத்தையும் கெட்டதுக்காக நம்ம செய்கிறோம். ஒன்று கூட அவர் கிடையாது. அழகான அந்த இமைகளை வச்சுருக்காரு, காற்று அடிக்கும், மழை பெய்யும், இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு அதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த இமையை வச்சுருக்காரு பாரு. அல்லேலூயா. இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கெட்ட காரியங்களுக்கு செலவு பண்ணுறோம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அருமையான தேவன். அப்போது இதெல்லாம் ஆண்டவர் அந்த அந்த களிமண்ணில் எல்லாத்தையும் உருவாக்கினார். அதுக்கு ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய ஜீவ சுவாசம் மனுஷனாக உருவாக்கி இன்றைக்கும் எத்தனை
காம்ப்ளிகேஷன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் உருவாக்குகிறத பார்க்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆக இந்த சரீரத்தை தேவன் என்ன பண்றார், மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப இவையெல்லாம் நடக்க போகிறது. இவையெல்லாம் ஆண்டவர் நம்மை பரிசு ஒரு அருமையான மறுரூபமாக்காட்ட ஒரு சரீரத்தை தேவன் கொடுக்க, அந்த ஷவுட்ல எல்லாம் ஒன்னா இணைஞ்சிரும். அந்த ஷவுட்ல எல்லாம் ஒன்னா இணைச்சு மறுபடியும் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ, அவர் எப்படி ரிசரக்டட் பாடி அவர் எப்படி இருந்துச்சோ அதே போல நம்முடைய சரீரமும் கர்த்தர் மாற்றி விடுவார்.